இஸ்லாமிய மார்க்கம் என்றாலே தீவிரவாதம், அது நிம்மதியற்ற மார்க்கம் என்று பலருடைய நாவுகளால் பட்டம் தீட்டப்படுகிறது. இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுது? ஒரு அடியான் தன்னுடைய இறைவனை நெருங்குவதற்கு பிற மக்களை நிம்மதியடை செய்யாமல் முடியாது. பிற மக்களிடத்துல ஒழுங்கா இல்லாம அல்லாஹ் கிட்ட நெருங்கணும்னு சொல்லி நினைச்சா முடியாது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு சஹாபி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த பெண்மணி தொழுகிறார், நோன்பு வைக்கிறார், எல்லா கடமையும் அல்லாஹ்விற்கு செய்யறாரு, ஆனா பக்கத்து வீட்டுக்காரங்களோட ஒழுங்கா இருக்கிறது இல்லை. அந்த பெண்மணியை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இவர்கள் நரகவாதி. இன்னொரு பெண்மணியை பற்றி அந்த சஹாபி சொல்றாங்க, இந்த பெண்மணி குறைவான அமல்களையே செய்வார், சரியான கடமைகளை மட்டுமே நிறைவேற்றுவார், இருந்தாலும் கூட யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாத ஒரு முஸ்லீமாக வாழ்கிறார். இந்த பெண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இவங்க சொர்க்கவாதியாக இருக்கிறாங்க, இவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க. இறைவனை அடைய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பிற மக்களை நிம்மதியான முறையில் நடத்த வேண்டும்.